வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, எஸ்பெஷலி கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்ட்ரீட் சைட் காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ண போகிறோம். அதன் பிறகு இந்த ஃப்ரை பண்ணியிருக்க மஷ்ரூமுக்காக ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் அதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரீட் சைட் காளான் செய்ய தேவையான பொருட்கள்: காளான், டொமேட்டோ சாஸ், ஃபைன்லி சாப்ட் ஆனியன், மைதா மாவு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, எண்ணெய், சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் முட்டை. இப்போ ஒரு பவுலில் நான் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, சீரகத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நான் ஒரு முட்டையும் சேர்த்துக்க போகிறேன். இந்த முட்டை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் மைதா மாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் தேவையான அளவு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் இதை நம்ம சின்ன சின்ன பாலாக போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இதை பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மஷ்ரூமுக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லியை கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு காரமும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு கலரும் இருக்கும். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இந்த எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டு இதை சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம பிச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் ஃப்ரையை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இது வந்து ஒரு பகோடா மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சாச்சு. இதுக்கு தேவையான கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து இதில் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததன் பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போனதன் பிறகு இதில் நான் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டொமேட்டோ சாஸ் வந்து 1/2 கப் டொமேட்டோ சாஸ், 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸ் வந்து லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸில் வந்து இந்த மஷ்ரூம் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் வந்து இந்த சாஸில் வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினதன் பிறகு இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து நம்ம இந்த காளானில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதன் பிறகு இதில் நம்ம பொடியாக நறுக்கும் கொத்தமல்லியிலேயே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக நல்லா பொடியாக நறுக்குன கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் சைட் காளான் தயாராகிடுச்சு. ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் சைட் காளான் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yashwant.